வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஆர் 1 மணி கெஸ்ஸிங் 10/1/2025க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 9ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். ஸோ 9ஆம் தேதி கெஸ்ஸிங் வந்து 9/1க்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்தது வந்து அதாவது ரிசல்ட் வந்து 132 அப்படின்னு ரிசல்ட் இறங்கிருச்சாங்கப்பா. ஸோ 132 ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னாவே பி போர்டில் ஃபுல்லாகவே பி போர்டில் வந்துருச்சுப்பா. ஸோ பி போர்டில் 3-2-1 அப்படின்னு கொடுத்தோம். ஸோ இதுவே ரிசல்ட்டாக இறங்கிருச்சுப்பா 132க்கு. ஸோ இதுவே ரிசல்ட்டாக இறங்கிருச்சு. ஸோ நமக்கு வந்து பவரில் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ டேரெக்டாக நம்பர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பவரில் மிஸ் ஆகிடுச்சுப்பா. 37 கொடுத்தோம். ஸோ அந்த ரிசல்ட்டு 32 அப்படின்னு வந்துருச்சு. 132 அப்படின்ட்டு ரிசல்ட் இறங்கிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாவே எனக்கு தெரியும், நம்ம பி போர்ட்லேயே வச்சு கொடுத்துட்டோம். ஸோ 3ங்கிறது 2ங்கிறது 1ங்கிறது அப்படின்ட்டு பி போர்ட்லேயே வச்சதுனால வெற்றி மிஸ் ஆயிடுச்சு. சரி, டேரெக்டாக நமக்கு பாஸ் ஆனது வந்து பி போர்டில் 3ங்கிறது தான் பாஸ் ஆகிருக்கு. சரி வாங்கம்பா, இன்றைக்கான பெஸ்ட்டு கெஸ்ஸிங் பார்க்கலாம். டிஆர் 1 மணி கெஸ்ஸிங் 10/1/2025க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா. ஸோ வாங்க கெஸ்ஸிங்கை பார்ப்போம். ஏ போர்டில் 7-5-2 அப்படின்னு எடுத்துருக்கோம். பி போர்டில் 1-8-4 அப்படின்னு எடுத்துருக்கோம். சி போர்டில் 3-0 அப்படின்ட்டு 2 நம்பர் தான் எடுத்துருக்கோம். ஸோ அதாவது இது வந்து சப்போர்ட் நம்பர். ஏ போர்டில் 4, பி போர்டில் 2 அப்படின்ட்டு சப்போர்ட் நம்பர் ஆக்கிறாம்பா. ஸோ நம்பர்ஸ் படி 713, 580, 240, 420 அப்படின்ட்டு 4 நம்பர் எடுத்துருக்கோம். ஸோ இதில் ஏபி, ஏசி அப்படின்னு எடுத்துருக்கோம். ஏபி 71, 58, 24, 42 அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபியில். ஏசியில் 73, 50, 20, 40 நம்பர் ஏசியில். ஸோ பிசியில் இன்றைக்கி வந்து 8 நம்பர் தான் வருது. ஸோ இங்கே நமக்கு பி போர்டில் சி போர்டில் 2 நம்பர் கிடச்சதுனால ஸோ 8 நம்பர் தான் வருது. 13, 10, 83, 80, 43, 40, 23, 20 அப்படின்ட்டு ஒரு 8 நம்பர் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ இதில் 8 நம்பரில் பெஸ்ட் நம்பராக 4 நம்பர் வச்சுருக்கோம்பா. ஸோ பாக்ஸ் நம்பர் வந்து ஸோ நேற்று மாதிரி பாஸ் ஆச்சுன்னா ஸோ 4 நம்பர் கிடைக்கிது பி போர்டில். அதனால் ஸோ இந்த சப்போர்ட் நம்பர் 2 வந்து விட்டுட்டு ஸோ இதை வந்து பாக்ஸாக, அதாவது 184 பாக்ஸாக ட்ரை பண்ணலாம்பா. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் தான்ப்பா. ஸோ நேற்று பாஸ் ஆன மாதிரி நம்ம டைரெக்டாகவே பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் இது வந்து நேற்று பாஸ் ஆன மாதிரி பாஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி வரலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோம்பா, இல்லைன்னா கம்மியான டிக்கெட்டில் ப்ளே பண்ணுங்கப்பா. ஸோ 12 ரூபாயை அந்த மாதிரி டிக்கெட்டு கம்மியான டிக்கெட்டில் ப்ளே பண்ணிக்கலாம்பா. ஓகேம்பா. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ மிஸ் ஆகுது நம்ம வின்னிங்கு. ஸோ பார்ப்போம். ஓகேம்பா, நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பை, see you.